ஓகே இது போயிட்டு அப்புறம் சாத்திர சவுண்ட் வரும். நான் பையன் சாத்திட்டு வந்துடுறேன் ரிசல்ட். ஓகே நான் ஆரம்பிக்கிறதா? என்னடா கையை காமிச்சிட்டு இருக்கிறோம். கை பாதி கட் ஆகுது, பரவாயில்லையா? க்ளோஸ்ல வச்சா இவருது. ஓகே ஓகே. இன்னைக்கு என்ன டாபிக்கை பத்தி பார்க்க போறோம்னா, வழக்கமா நம்ம வந்து ஒரு டாபிக்கை பத்தி நான் எடுத்து பேசுவேன், இல்ல ராஜ்குமார் டாபிக் எடுத்து பேசுவோம். பட் இன்னைக்கு எப்படின்னா வந்து நம்ம ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா வச்சிருக்கிறோம். ஒரு கான்வர்சேஷன் மாதிரி, ஒரு டிபேட் மாதிரி இந்த பாட்காஸ்ட். எப்படின்னா வந்து உங்களுக்கு நான் இறை நம்பிக்கை உள்ளவன், அவன் இறை நம்பிக்கை இல்லாதவன். ஸோ ஒரு நாஸ்திக் வெர்சஸ் இறை நம்பிக்கையாளர், இது ரெண்டு பேர்த்துக்கும் வந்து எப்படி கான்வர்சேஷன் போகும், இது வந்து என்ன அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனா இருக்கும். நான் வந்து ஒரு இறை வழிபாட்டாளரா, இன்னொன்னு வந்து இல்லாம நிறைய பேருக்கு ஆன்மீகத்தை போதிக்கிறவனா வந்து என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து சொல்லுவேன், அவன் பெர்ஸ்பெக்டிவ் வைப்பான். அந்த ரெண்டு பேர்த்துக்கு நடக்கக்கூடிய இந்த யுத்தத்துல வந்து நீங்க வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்து நிறைவு பண்ணலாம். நீங்க யார் இது எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வேணாலும் எடுத்துக்கங்க, பட் இட் டசன்ட் மேட்டர். அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து நாஸ்திகா இருந்தா நாஸ்திகா தான் இருக்க போறீங்க, இறை நம்பிக்கையாளர் தான் இருக்க போறீங்க இந்த எண்ட் ஆஃப் த பாட்காஸ்ட்ல. பட் வந்து உங்க ரெண்டு பேருக்கு வந்து இது வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து ஒரு ஜாலியா இருக்கும், இது ஒரு ஃபன்னுக்காக. சோ டேக் இட் லைட் ஹார்ட்டட்லி. கீழே கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்த ஆரம்பிக்காதீங்க. அத்துடன் வந்து இந்த வீடியோக்குள்ள என்ட்ரி ஆகும். ஓகே, சோ எங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா, உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட். இறை நம்பிக்கை அப்படின்னு வரும்போது என்னுடைய தாத்பரியம் ரொம்ப சிம்பிள். இப்ப எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் வந்துட்டு ட்ரெடிஷ்னலான மைண்ட் செட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன் வந்து இறை நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்மள மீறின சக்தி எல்லாத்துக்கும் ஒண்ணு இருக்குன்னு தெரியும். நாஸ்திக்ஸ்மே வந்துட்டு அவங்கள வந்துட்டு டெலியூஷன் பண்ணிக்கிறாங்கிறதா என்னுடைய கருத்து. இப்ப என்னன்னா, உங்களை மீறின ஒரு சக்தி இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த பூமி எப்படி இயங்குது, இந்த இயற்கை எப்படி இயங்குது, இந்த சூரிய சந்திர மண்டலங்கள் எப்படி இயங்குது, இந்த அநேக கோடி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர மண்டலங்களும் இதெல்லாம் வந்துட்டு சும்மா ஆர்கானிக்கா அப்படியே வந்துட்டு ஒரு சப்போர்ட்டும் இல்லாம, ஒரு இன்டெலிஜென்ஸும் இல்லாம அதுவே தன்னப்பால இயங்குதா? எல்லாமே ஜடமா, உயிர் இல்லாததான்? எல்லாத்துக்கும் ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல. இது எப்படி இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல வந்து இத்துண்டு சோலார் சிஸ்டம், இதுல வந்து நம்ம கிரகத்துக்கு வந்து இவ்வளவு உயிர் வந்து எப்படி வந்து பரிணமிச்சது? இந்த கேள்விக்கெல்லாம் வந்து யாருக்கும் வந்து பதில் இல்லை. அப்படிங்கிற போது அந்த காலத்துல ரிஷிகள் முனிவர்கள் தான் வாழ்க்கையவே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி, குடும்ப குட்டியோட வந்து பந்தம் இல்லாம, சமூகத்தோட பந்தம் இல்லாம போய் காடு மலை எங்கெங்கயோ போய் உக்காந்து இந்த சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் தவம் பண்ணி தே டிஸ்கவர்ட் தி சீக்ரெட்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் த்ரூ கோயிங் இன்டர்னலி. அப்படிங்கிற போது அவங்க சில பிலாசபிஸை வந்து வகுத்து கொடுத்துட்டு போனாங்க நம்ம மதத்துல. அப்படிங்கிற போது இதை வச்சுதான் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு அவங்க வந்து ஒரு சிஸ்டமே கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க வந்து சும்மா வந்துட்டு இறைவன் இருக்கிறார் அப்படின்னு வந்து மொட்டையால சொல்லிட்டு போகல. இந்த மாதிரி மந்திரம் சொல்லுங்க, இந்த மாதிரி வந்து பண்ணுங்க, நீங்க வந்து காட உங்களுக்குள்ள ஃபீல் பண்ண முடியும், நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. நான் வந்துட்டு கடவுளை நேர்ல பார்த்தது இல்லைன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நானும் கடவுளை வந்து நேர்ல பார்த்திருக்கேன், நீங்க புருடாலாம் நான் ஒண்ணும் இல்லை. கடவுளை நேர்ல பார்த்தா தானே நம்புவேணுங்கிறவங்களையும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா காத்தையும் தான் நேர்ல பார்க்க முடியாதுக்கா, வந்து காத்து இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? அந்த கதையாத்தான் இருக்குது நிறைய பேர்த்தோட கதை. அப்படி சுவாசிக்கிறீங்கயா, காத்த ஃபீல் பண்றேன். அப்போ இந்த இடத்துலதான் இன்னொரு ஆர்குமெண்ட் வருது. நான் வந்து எந்த எஃபர்ட்டுமே போட மாட்டேன், நான் வந்துட்டு மந்திர ஜபம் பண்ண மாட்டேன், நான் வந்துட்டு இந்த முறையெல்லாம் இருக்கு ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு. அந்த காலத்துல ரிஷிகள் எல்லாம் ஒரு வழிமுறை கொடுத்திருக்காங்க. எப்ப இந்த மாதிரி பண்றோம்னா நீங்க வந்து இறைவனை ஃபீல் பண்ணலாம்னு ஒரு வழிமுறை கொடுத்திருக்காங்க. நாங்களா அதை எதையுமே பண்ண மாட்டோம். பட் வந்து சும்மா ஸ்ட்ரைட்டாவே we will reject the truth அப்படிங்கறதுக்கெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறதா என்னுடைய ஆரம்ப ஆர்குமெண்ட். அப்போ மந்திர ஜபம் பண்ணாதான் வந்து கடவுள்ல வந்து ஃபீல் பண்ண முடியுமா? ஆமா, மோஸ்ட் பீப்புள் டூ இட்ல. எத்தனை ஆயிரம் பேர் அதை பண்றாங்க. நான் வந்துட்டு ஒண்ணு வந்து எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயத்தையோ இல்ல ஒரு ஆர்குமெண்ட்டையோ ஒரு கான்செப்டையோ நான் இங்க எடுத்து வச்சு இங்க பேசல. அவுட் ஆஃப் த ப்ளூல ஒரு புதுசா ஏதோ ஒரு கான்செப்டை இன்வென்ட் பண்ணி நான் பேசல. காலகாலமா ஆயிரக்கணக்கான வருடங்களா கோயில்லையும் மக்களும், கோயில்ல மட்டும் கிடையாது, மக்கள் தனிப்பட்ட முறையில வீட்டுல எங்கெங்கயோ பிரைவேட் ஸ்பேசஸ்ல உட்காந்து ஜபம் பண்ணி தே ஃபெல்ட் த டிவைன் வித்தின் தெம்செல்வ்ஸ். எங்கேயோ கிடையாது, வித்தின் தெம்செல்வ்ஸ். இது வந்து பர்சனலா தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்க முடியுமே தவிர மந்திர ஜபம் இல்லாம சும்மா பண்ண முடியாது. ஏன் நான் எத்தனையோ பேர் என் வீடியோ பாக்குறாங்களே, அவங்களா ஃபீல் பண்ணிருக்காங்களே, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்களே. சும்மா வந்து என் வீடியோ காரணமே இல்லாம யாரும் வந்து பார்க்க போறது இல்ல, அவங்க அதை அனுபவிச்சிருக்காங்கிறதுனால தானே பாக்குறாங்க. அப்போ இதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. இது புரிஞ்சுக்காம நம்ம வந்து மந்திரத்தை எதுவுமே சொல்லாம நான் வந்து இறைவனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன், ஒரு நாள்ல சொல்லிட்டாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அதையும் நான் போய் சொல்ல விரும்பல. கொஞ்ச நாள் கன்சிஸ்டன்ட் ரைட் பண்ணா தெரியும். அது எத்தனை பேர் ஓப்பன் மைண்டடா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்கிறத எனக்கு தெரியல. So I will give this conversation to Rajkumar. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிக்க விரும்புறேன். அதாவது வந்து நார்த்திகவாதி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, நான் வந்து பியூரா நார்த்திகவாதி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு கமல் சார் கருத்து மாதிரி தான் நான் வந்து பேசிக்கா சொல்லுவேன். அதாவது கடவுள் இல்லைன்னு சொல்ல, இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து தான் வந்து நான் வைக்கிறேன். ஸோ இதுல அவர் சொன்னதை வச்சே நான் வந்து பாயிண்ட் மேக் பண்றாங்களே. பேசிக்கா வந்து எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு.
அதாவது ஒரு சிலர் லவ்வை வந்து அதிகமா நம்புவாங்க, ஒரு சிலர் வந்துட்டு அப்பா அம்மா அதிகமா நம்புவாங்க, ஒரு சிலர் ஒய்ஃபை நம்பலாம், பசங்களை நம்பலாம், ஃப்ரெண்ட்ஸை நம்பலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நம்பிக்கைய நீங்க வந்துட்டு அப்படியே அடுத்தடுத்து வச்சுட்டே இருக்கும்போது அது ஒரு நாள் பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுடைய பிலீஃபா மாறிடும். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் நம்ப ஆரம்பிக்கிறீங்க, ஓனா இது இருக்குன்னு சொல்லி நீங்க நம்ப ஆரம்பிக்கும் போது ஃபைனலா அது வந்துட்டு பிலீஃபா மாறிடுது. ஃபைன், நான் வந்து ஒரு அவுட்டர் ஸ்கேல்ல போறதுக்கு முன்னாடி என்னுடைய பர்சனலான ஒரு விஷயத்த நான் வந்து சொல்ல ஆசைப்படுறேன். எனக்கு பர்சனலா கேட்டீங்கன்னா கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்துட்டு நான் கடவுள் இல்லைன்னா நான் வந்துட்டு சொல்லல. அதான் திருப்பி நான் சொன்ன நான் வந்து நார்த்திகவாதி அப்படின்லாம் நான் வந்து சொல்ல விரும்பல. ஆனால் இந்த வே நம்ம வந்து இங்க ஒரு போர்ட்ரே பண்றோம் இல்லைங்களா, ஓகே இதுலதான் கடவுள் இருக்காரு, இந்த வடிவத்துல இருக்கிறாரு, இந்த இடத்துல கடவுள் இருக்கிறாரு. சோ நம்ம ஒரு ஃபார்மாட் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, நான் அதை தான் வந்துட்டு நான் ஏதோ அதை வந்துட்டு அழிக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல. எனக்கு பர்சனலா அதுல உடன்பாடு இல்லைன்னு நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், அப்புறம் நீ எப்படா கடவுள் இருக்கிறாருன்னு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேனே. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நான் வந்து கடவுளா நான் வந்து யாரை வணங்குறேன் அப்படின்னா எனக்கு எங்க தாத்தா இருக்கிறாரு. அவர் வந்து நான் நேர்லயே பார்த்துருக்கிறேன், அவருடைய அன்பை நான் வந்துட்டு பெற்றிருக்கிறேன். சின்ன வயசுல எனக்கு அவ்வளவு பண்ணிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு வந்துட்டு அவர் என் கூட இல்ல. அப்படிங்கும்போது அவரை நான் வந்து கடவுளா பாக்குறேன். சோ எனக்கு ஏதாவது ஒன்று வேணும், என் கஷ்டங்கள் அவரோட நான் வந்து கஷ்டமா இருக்கும்போது நான் பார்த்தேன், நான் ஃபீல் பண்ணேன், எனக்காக அவ்வளவு விஷயங்கள் பண்ணினேன், அவர் எனக்கு வந்து என் கூட நின்ன ஒரு நபரை நான் வந்து கடவுளா பாக்குறேன். அதே மாதிரி எனக்கு இந்த இயற்கை வழிபாடு அப்படின்றதுல வந்துட்டு பெரிய ஒரு உடன்பாடு இருக்கு. ஏன்னா வந்து அந்த கான்செப்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்ப கடவுள் இருக்காரு அதெல்லாம் விட்டுருங்க, ஆனா நம்மள மீறி ஒரு சக்தி இருக்கு அதை நம்புறியான்னு சொல்லிட்டு ஒரு கேட்பாங்க. நான் வந்து ஒத்துக்கிறேன். எஸ், டெஃபினட்டா ஒண்ணுக்கு ஒண்ணு பெருசு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு என் கண்ணுக்கு தெரிஞ்ச ஆர் நம்ம உலகத்துல நம்ம முன்னாடி இருக்கிற நேச்சர் அப்படின்ற ஒண்ணு வந்துட்டு டெஃபினட்டா வந்துட்டு நம்மளுடைய ஒரு பெருசு தான். ஏன்னா வந்துட்டு அதுதான் வந்து அந்த உயிர் உருவாக்கம் அதெல்லாம் சொல்லுவா இல்லைங்களா. சோ அப்படி பார்க்கும்போது எனக்கு பர்சனலா நான் வந்துட்டு எங்க தாத்தா அவரை நான் வந்து கடவுளா பாக்குறேன். அதே மாதிரி சூரியன் என் கண்ணுக்கு நான் வந்துட்டு ஃபீல் பண்ணி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல ஒரு பவர் ஹவுஸ், பயங்கரமான பவர் ஹவுஸ். அதாவது அந்த சயின்ஸ்ல சொல்லுவாங்க இல்லைங்களா, கண்ணால் பார்த்ததான் நம்பணும், காதால் கேட்டதான் நம்புன்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ நான் கொஞ்சம் சயின்ஸ் நம்புற ஒரு பர்சன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு நான் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல அந்த சூரியன் ஆகட்டும், என்னுடைய கிராண்ட்பா ஆகட்டும், பிளஸ் நேச்சர், இதுதான் வந்துட்டு என்னுடைய கடவுள் நான் சொல்றேன். ஸோ எனக்கு நிம்மதியாகட்டும், அல்ல எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு நான் போய் அங்க அப்படியே அமைதியாக வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுனா ஒரு வாடவர் நீங்க மந்திரம்னு அதை சொல்றீங்க, ஆனா நான் வந்து அதை வந்து மெடிடேஷனோ இல்ல அவங்கள வந்து நினைச்சுக்கிட்டோ அவங்க வந்துட்டு என் கூட பேசுற மாதிரி வாடவர் நான் வந்து நிஜத்துல பார்த்து நிஜத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின ஒரு விஷயத்த நான் வந்து வழிபடுறேன். ஸோ அது வந்துட்டு இட் மேக்ஸ் சென்ஸ்ன்ற மாதிரி வந்து எனக்கு இருக்கு. அதுக்காண்டி நான் வந்துட்டு கடவுள் நம்புறவங்களாம் வந்துட்டு சென்ஸ் இல்லாம பண்றாங்களா நான் சொல்ல வரும்ல, அது அவங்கவுங்களை பொறுத்தது. அவங்கவுங்க என்ன சென்ஸ் பண்றாங்களோ அதை வந்து அவங்கவுங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. இது பேசிக்கா நான் சொல்ல வர விஷயம் வந்துட்டு இந்த இறை வழிபாடுன்றது வந்துட்டு நான் பர்சனல் கடைபிடிக்கிறது என்னுடைய சன்னதி, அதாவது முன்னாடி இருந்தவங்க தாத்தா அவர்கள், பிளஸ் நான் வந்து நேச்சரை வந்து வழிபடுறேன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, கடவுள் அப்படின்றவர் வந்துட்டு எல்லா இதுலயும், அதாவது முஸ்லிம் அவங்களோட இதாகட்டும், ஹிந்துவிசம் ஆகட்டும், கிறிஸ்டியானிட்டி ஆகட்டும், எல்லா இதுலயும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குதான். எல்லாமே உலகத்துல இங்க இருந்த ஒரு விஷயங்கள் தான். நம்மளும் ஒரு இதை மைட்டின்னு சொல்றோம். அவங்க இப்போ கிறிஸ்டியானிட்டி எடுத்தீங்கன்னா அவங்க தான் மைட்டின்னு சொல்லுவாங்க. சேம் வந்து முஸ்லீம் எடுத்துக்கணும் அவங்க மைட்டின்னு சொல்லுவாங்க. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே ஏன் வந்துட்டு, அதாவது இன்னும் சிம்பிளரா சொல்லணும்னா, இப்போ எம்ஜிஆர் இருக்காரு இல்லைங்களா, சோ அவரெல்லாம் வந்துட்டு இன்னும் நிறைய இடங்கள்ல வந்துட்டு கடவுளா வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவர் என்னதான் ஆக்டர் அதெல்லாம் இருந்தாலுமே தவிர அவர் அவ்வளவு பண்ணாரு, மக்களுக்கு ஒரு காட் ரேஞ்சுக்கு வச்சு பாக்குறாங்க இல்லைங்களா. சோ அது மாதிரி என் கொஸ்டின் என்னன்னா, ஏன் ஒரு காலத்துல மனுஷனா இங்க பிறந்து அவங்க மக்களுக்கு அவ்வளவு நல்லது பண்ணும்போது அவங்க நாளடைவுல வந்துட்டு, அப்ப பெருசா அந்த மீடியா அவரோட அந்த பப்ளிசிட்டி எல்லாம் இல்ல இல்லைங்களா. சோ பேசிக்கா வாய் வார்த்தையே சொல்றது தானே, அவங்க பண்ண நல்ல விஷயங்கள், அவங்க பண்ண அந்த மக்களுக்கு பண்ண நல்லதெல்லாம் வந்துட்டு அப்படியே 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 ஏறி 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 வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க இறந்து பல வருடங்கள் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள கடவுளா நம்ம பாக்குறோமோ. சோ இன்னைக்கு நம்ம வந்து கருப்பு சாமின்னு சொல்றோம். அவங்களாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்துல வந்துட்டு இந்த ஊருக்கு எல்லையா காவல் காத்து அவங்க உயிரை தியாகம் பண்ணிருப்பாங்க. சோ அவங்கள நம்ம வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாற வர ஒரு ஹியூமன் ஸ்டேச்சர்ல இருந்து ஒரு காட் ஸ்டேச்சுக்கு நம்ம வந்து எடுத்துட்டு போறோம். அது தப்புலாம் சொல்ல விரும்பல. சோ ஏன் அப்படிதான் வந்து கடவுள் அந்த ரிலீஜன் ஃபார்ம் ஆச்சோ அப்படின்றது என்னுடைய வந்து ஒரு கருத்து. சோ இதை நான் அந்த பக்கம் அவர்கிட்ட தூக்கி போடுறேன், அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இத இப்படியே நான் சிக்ஸர் அடிக்கிறேன். இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயற்கைன்னு சொல்றான். இதுலயே வந்து ஹிந்துவிசத்துல வந்து பதிலுக்கு இந்த ஹிந்து மதத்துல இப்ப எடுத்துக்கிட்டோம்னா, இயற்கைய பிரகிருதி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பிரகிருத்தினா யாரும் கிடையாது, அம்பாள் தான்.
அம்பாளோட கர்ப்பம், இது ஹிரண்ய கர்ப்பத்துலதான் வந்து மொத்த பிரபஞ்சமும் வந்து உருவாச்சுங்கிறதுக்கு வந்து தியரி வந்து அழகா வகுத்திருக்காங்க. இதுல வந்து கல்பம், டைம் ஃப்ரேம், இந்த பிரபஞ்சம் வந்து எவ்வளவு வருடத்துல உருவாச்சு, எப்படி ஆச்சு, எல்லாமே வந்து ரொம்ப அழகா விளக்கியிருக்காங்க. சோ ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அம்பாளோட வழிபாடு தந்திரம் இதுல எடுத்துக்கிட்டீங்கனாலே கிளியரா இயற்கை வந்து எப்படி வந்து ஃபெமினினை குறிக்குது, கர்ப்பம் ஹிரண்ய கர்ப்பம்ல வந்து என்ன இருக்கு, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, அதோட தன்மை என்ன, இயற்கையை எப்படி இயக்குறாங்க, அம்பாளோட பல ரூபங்கள் அப்படிங்கறது வந்து அழகா தந்திர மார்க்கத்தில் விளக்கப்பட்டிருக்கு. தசமகா வித்யா அதுதான். தசமகா வித்யா என்னென்ன பண்ணு ஒரு தசமகா வித்யா நான் நிறைய வீடியோஸ்ல போட்டிருக்கிறேன். நிறைய விதமான அம்பாளோட வீடியோஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதை பத்தி நான் உட்காந்து தனியா விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எப்படி நம்ம உடம்புக்குள்ளார ஒரு அங்கங்கள்லயும் எப்படி அவங்க இயங்குறாங்க, கணபதி எப்படி இயங்குறாங்க, பெருமாள் எப்படி இயங்குறாங்க, லக்ஷ்மி எப்படி இயங்குறாங்க. நான் வந்து சொல்லாத வீடியோவே கிடையாது. மாதங்கி பத்தி பேசியிருக்கேன், லலிதாமா பத்தி பேசியிருக்கேன். இவங்கெல்லாம் நம்ம உடம்புல எப்படி இயங்குறாங்க, இந்த பிரகிருதி அப்படிங்கிறது இந்த இயற்கை இது வந்து எப்படி வந்து வேலை செய்யுது, அதுல டிஃபரெண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் இயற்கையை டிஃபரெண்ட் டெய்டிஸா வந்து இதுல ஃபார்ம் பண்ணி இந்த ரூபம் வந்து இந்த எலமெண்ட் ஆஃப் நேச்சரா வந்து இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிபிக் தன்மையை அணுகிறதுக்கும் அதுல வந்து நம்ம வெற்றி காண்றதுக்கான ஒரு அணுகுமுறையை தான் வந்துட்டு அந்த காலத்துல ரிஷிகள் வந்து அழகா வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு அவங்க பரிவார தெய்வம் இதெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. சோ ஒரு காம்ப்ளெக்ஸான இன்ட்ரிகேட்டான ஒரு அழகான ஒரு டீடைல்டான ஒரு சிஸ்டம் அந்த காலத்துல இயற்கை வழிபாட்டை வந்துட்டு இன்னும் ஒரு படி மேல கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை எடுத்துக்கிட்டோம்னா இயற்கைன்னு சொல்றப்ப சரி இயற்கையை வந்து வழிபடணும்னு சொல்ற சரி அது வேகம் இருக்கு. இயற்கையை வழிபடுறா சும்மா மொட்டையா இயற்கையை சூரியனை வழிபடுறது ஓகே, அப்புறம் சந்திரனை வழிபடுறது ஓகே, அப்புறம் அது எப்படி நீ அதோட பெனிஃபிட் ரீச் பண்றன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு கேள்வி வருது இல்ல, நீங்க ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்கன்னா யாருமே பெனிஃபிட் இல்லாம பண்ண மாட்டாங்க. பலன் எதிர்பார்த்து தானே பண்றீங்க. பலன் எதிர்பார்க்காம நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஸ்மோக்கிங்க ஆல்கஹாலே அடிக்கிறவங்களே வைங்களேன், நீங்க தம் அடிக்கிறீங்க சரக்கு அடிக்கிறதுனால அது ஏதோ ஒரு பலன் கிடைக்கிறதுனால தான் நீங்க பண்றீங்க. அது கெடுதலே பண்ணனாலும் அதுல ஒரு பலன் வருதுல உங்களுக்கு. அட்லீஸ்ட் மனசு ரிலாக்ஸ் ஆகுது, ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்குது, கொஞ்சம் அந்த போதை ஏறுற ஒரு ஃபீல், ஏதோ ஒண்ணுக்காக தான் அதை பண்றோம். எல்லாருமே பலனை எதிர்பார்த்து தான் பண்றோம். அதனால ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்போ நீங்க சும்மா மொட்டையவா சூரியனை கும்பிடுற, சந்திரனை கும்பிடுற, அது வந்து பலன் இல்லாம கும்பிடுறதுல பிரயோஜனம் இல்லை. இது பலன் கொடுக்க வைக்கிறதுக்காகத்தான் பிரகிருதி தத்துவம், அதாவது அம்பாளோட வழிபாட்டுல இயற்கை, அம்பாளை தான் வந்து இயற்கையா குறிக்கிறாங்க, சிவனை வந்து ஆத்மாவா குறிக்கிறாங்க. சிவனுக்கு வந்து வடிவம் கிடையாது, அவர் வந்து ஆத்ம ஜோதி ஸ்வரூபம். அப்படிங்கிற போது இந்த அம்பாள் தத்துவம் இந்த பிரகிருதியை வந்து எப்படி வழிபட்டா உங்களுக்கு ஒரு நேச்சரோட எலமெண்ட்டை நீங்க இப்ப ஒண்ணும் கிடையாது. மாரியம்மன்ங்கிறாங்க. மாரியம்மன்கிற யாரு? மலையை புரியக்கூடியவள். அப்ப வந்து அவ மலைக்கான தத்துவத்தை வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியவ. அப்ப உங்க ஊர்ல வந்து பஞ்சம் இருக்கா, நீங்க மாரியம்மனை கும்பிட்டு அவங்களுக்கு நீங்க வந்து உபாசனை பண்ணீங்கன்னா மலையை கொண்டு வரலாம். இது வந்துதான் வந்து நீங்க இந்த கான்செப்டை நீங்க வந்து டீகோட் பண்ணணும். அதான் நான் சொல்றேன். இப்போ உங்களோட இதுபடி வந்துட்டு இப்போ மாரியம்மன் வந்துட்டு அவங்களை வேண்டி அவங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் பண்ணா வந்துட்டு மழை வரும்னு சொல்றீங்க. சோ அதே மாதிரி வந்துட்டு இந்த உலகத்துல எல்லா டைம்லயும் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஓகே, இப்போ ஃபிளட் வருது, வல்கான எரப்ஷன்ஸ் வருது, எர்த்குவேக் வருது, கொரோனா கூட வந்துச்சு ஒரு 3-4 இயர்ஸ் பேக். சோ அப்போ எல்லாத்தையுமே வழிபட்டா அதுக்கான சொல்யூஷன் வரும் அப்படிங்கும் போது அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது? முதல்ல யார் எத்தனை பேர்த்த வந்து கரெக்டா வழிபடுறாங்க, கரெக்டா புடிச்சு இந்த தெய்வத்தை புடிச்சா எனக்கு இந்த காரியம் நடக்குங்கிறதுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அதான் நான் சொல்றேன், இந்த தெய்வத்தை புடிச்சா அந்த காரியம் நடக்குதுன்றது வேற. அத வந்துட்டு ஒமிட் எல்லாம் பண்ணல. ஓகே, அதுக்காண்டி வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு காரியம் வச்சுக்கோங்களேன். இப்ப யாரும் போய் வந்துட்டு ஒரு கோயில வேண்டுறோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்ன சொல்றது, யாரும் வந்து உலகம் சூப்பரா இருக்கணும், உலகம் வந்துட்டு செழிப்பா இருக்கணும் யாரும் வேண்டது இல்ல. எல்லாரும் அவங்களுடைய ஒரு பர்சனலான அவங்களுக்கு ஏதாவது இருக்கும். அது தப்புன்னா சொல்ல வரல. பேசிக்கா நேச்சர் அவ்வளவுதான். எல்லாருக்கும் நம்ம நல்லா இருக்கணும், மிஞ்சி போனா நம்ம கூட இருக்கிற ஒரு 4-5 பேர் நல்லா இருக்கணும் தான் நம்ம பேசிக்கா யோசிப்போம். சோ அப்படிங்கும் போது இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்போ அந்த தெய்வங்கள்லாம் இதுக்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வழிபட்டாதான் அந்த தெய்வங்கள்லாம் வந்து பண்ணுவாங்களா? அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த இடத்துலதான் நீ ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அலையா வீட்டுல விருந்தாளியா யாரும் போக மாட்டாங்க. தெய்வத்துக்கும் அது பொருந்தும். ஏன்னா இல்ல ஏன் அந்த இடத்துல ஒரு கான்செப்ட சொல்ற, ஃப்ரீவில்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நீ ஃப்ரீவில்லோட உன்னுடைய மனசோட என் வாழ்க்கையில நீ ஒரு அங்கமாக கூப்பிடும் போதுதான் அந்த தெய்வம் என்ன நினைக்கும்னா, சரி அந்த பையன் வந்து நம்ம அவங்க வாழ்க்கையில வர்றதுக்கு அனுமதி கொடுக்குறா, சோ நம்ம அவங்க வாழ்க்கையில போய் வேலை செய்வோங்கிற கான்செப்ட் தெய்வத்துக்கு. அதான் ஈகோ கிடையாது. அதான் நான் ஈகோக்காக சொல்லல. நீங்க உங்க கான்செப்ட் நான் பார்த்தோம் அப்படின்னா நீங்க சொல்ற எல்லா கடவுளுக்கும் கோயில் இருக்கு. அந்த கோயில்ல முக்காவாசி 90% எல்லா கோயிலும் டெய்லி ஐயர் வந்து பூஜை பண்றாரு. அவர் சொல்ற மந்திரங்கள் எல்லாமே வந்துட்டு எல்லாருக்கும் நன்மை வரணும், அதை முத கொண்டுதான் அவரும் வந்து போதிக்கிறாரு. அவரு சும்மா வந்துட்டு என்னமோ ஏபிசிடி பாட்டு பாடிட்டு போல. அப்படி இருக்கும்போது அந்த ஐயர் பண்றதும் அதுதான்.
அப்படிங்கும்போது ஒரு பிரச்சனையும் வரும்போது ஏன் வந்துட்டு நீங்க எல்லாருமே போய் உனக்கு கேட்கணும். ஆப்வியஸா ஒரு கோயிலுக்கு 100 பேர் வரான் அப்படின்னா அதுல 10 பேர் கூட வந்துட்டு கொஞ்சம் இதெல்லாம் எப்படி இருக்கு மழை வரணும்னு வேண்ட மாட்டான். ஒரு 10 பேர் 1000 பேர் வரணும் வச்சுக்கோங்களேன். 1000 பேர் ஒரு 10 பேர் கூட கேட்க மாட்டான். அப்ப 10 பேரோட இது வந்துட்டு என்ன வேல்யூ? இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். இப்போ நம்ம இயற்கையை வந்து எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம், மதிக்கிறோம், அதை ட்ரீட் பண்றோம், அதெல்லாம் நம்ம ஒண்ணுமே கிடையாது இந்த காலத்துல. அப்புறம் வந்துட்டு இயற்கை வந்து நம்மள வந்து குத்துது, கொடையுது, அப்புறம் நம்ம புலம்புறோம். அப்போ இதுக்காகத்தான் ரிஷிகள் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா சிஸ்டமேட்டிக்கா, அப்பா இந்த வழிபாடு முறைப்பண்டு இயற்கையோட கொஞ்சம் க்ளோஸ் ஆக, இயற்கையோட க்ளோஸ் ஆகிறதுக்காகத்தான் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இயற்கையோட நீ ஒன்றுபடணும், இயற்கையோட இருக்கணும், அந்த இயற்கையை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சிஸ்டமேட்டிக்கா நீ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? சும்மா சொன்னா உனக்கு ஒரு வெங்காயமும் புரியாது. அதான் இதுதான் நானும் சொல்றேன். அதாவது மெயின் கோர் அதுதான். அதாவது இயற்கையோ ஒரு வாடவர் இயற்கைன்றது ஒரு எக்ஸாம்பிளா பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அது கூட ஒருத்தனை சேர்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் நீ அதை பண்ணு இல்ல நீ இதை பண்ணு அப்படின்னா வந்துட்டு எவனும் கேட்க மாட்டான். சோ அதுக்கு பின்னாடி இன்னொரு பிக்கர் சோர்ஸ் இருக்கு, இன்னொரு ஹையர் பவர் இருக்கு. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது கூட அலைன் ஆகி பண்ணுவாங்கன்றதுக்காக தான் இயற்கையோட வந்து கடவுள்களை வச்சோ அல்லது அந்த இயற்கையை ஃபாலோ பண்ண யாரோ ஒருத்தர் பெரிய ஆள் இருந்திருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி மனிதர்களாவோ ஏதோ ஒரு சோர்ஸாவோ இருந்திருப்பாங்க. அவங்கள இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ அவதார புருஷர்களோட கான்செப்ட் இங்க நீ கொண்டு வர வாடவர் அப்படி இருந்திருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே. நீ எல்லாம் மனிதர்கள் எல்லாம் வந்து தெய்வமயப்படுத்தினங்கிற அந்த கான்செப்ட் நான் சொல்ல வந்து நீ அதுக்குள்ள குறுக்க வந்துட்டு நீ அதுக்கும் நான் பதில் சொல்லிடுறேன். நான் அதுதான் சொல்றேன். இப்ப என்னன்னா நீ அந்த பாயிண்ட்க்கு தான் வர்றேன்னு தெரியுது. அதனால அதுக்கு அதை நான் கவுண்டர் ஃபீட் வச்சிருக்கிறேன். என்னன்னா இப்ப இந்த இடத்துலதான் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா நீங்க அந்த மனிதர்கள் இருந்த காலகட்டத்துல நீங்க வாழல, நீங்க ரெக்கார்டட் ஸ்டோரி, ரெக்கார்டட் ஹிஸ்டரியை கேட்டுட்டு நீங்க வந்துட்டு பேசுறீங்க. அப்படிங்கிற போது அந்த மனிதர் வந்துட்டு ரியல் டைம்ல எப்படி இருந்தாருங்கிற ஒரு ஃபீலிங்கே உங்களுக்கு தெரியாது. அப்போ ஏன் வந்து அவங்க அவதார புருஷர்கள்னு ஒரு சில பேர் வந்து அந்த காலத்துல இது வந்து காலப்போக்குல ஒண்ணு வரல. வால்மீகி ராமாயணம் வால்மீகி உயிரோட இருந்த போது எழுதுனது. கம்பராமாயணம் வந்துட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட வந்து லேட்டர் எழுதுனது. வால்மீகி வந்து ராமாயணம் எப்ப நடந்ததோ அவர் வாழ்ந்த காலகட்டத்துல அவரு ஒரு கதாபாத்திரம், அவர் குழந்தை லவன்குஷனம் வந்து அவரே வளர்த்தினார். சோ ராமர் நேரிய பார்த்த ஒரு முனிவர் எழுதின கதை இது. அப்படிங்கிற போது வால்மீகி வந்து கற்பனை பண்ணியோ ஒன்னும் எழுதல, இல்ல ரியல் லைஃப்ல பார்த்து எழுதி இருக்கிறாருன்னா அப்ப அவர் வந்துட்டு அவர் லைஃப்ல என்னத்தை அவர் ஃபீல் பண்ணாதோ அதை அவர் ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காரு. காலப்போக்குல தெய்வமா மாத்தப்பட்டாங்கிறது வந்து உண்மையா இருந்திருந்தா வால்மீகி வந்து ராமரை வந்து தெய்வமா போர்ட்ரே பண்ணி இருக்க கூடாது. அவர் தெய்வமா போர்ட்ரே பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இதெல்லாம் நடந்துட்டுலாம் கிடையாது. அவர் வாழ்ந்த காலகட்டத்திலேயே அவங்களை தெய்வமா போர்ட்ரே பண்ணாங்க, ராமரை வந்து வழிபட்டாங்க. இது வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இது மட்டும் அதுதான் நான் சொல்றேன். இப்ப ராமரை வழிபட்டாங்க அப்படின்னா ராமர் வந்துட்டு பிறந்த குழந்தையா இருக்கும்போது ராமரை வழிபட்டாங்களா? இந்த இடத்துலதான் நான் ஒண்ணு கேட்கணும். இப்ப என்னன்னா அவரு ஒரு தெய்வ பிறவி அப்படிங்கறது வந்துட்டு அம்பாளோட உபாசனைகா வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் இதை பத்தி ஒரு கதையே சொல்லியிருக்கேன். எடுத்துக்கிட்டோம்னா தக்ஷன், அதாவது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு இவரோட அப்பா தசரதர் யார் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமரோட அப்பா போய் லலிதா அம்மாவோட கோயிலுக்கு போய் வழிபட்டு தான் வந்து என்னுடைய அம்சம் பிறக்குங்கிறது வந்து புராணத்திலேயே ரெக்கார்டடான ஒரு ஸ்டோரி. அப்படிங்கிற போது அந்த இடத்துல வந்து எப்படி வந்து அந்த நம்பிக்கை வருதுன்னா ராமர் வந்து தெய்வத்தோட ஒரு அம்சம் அப்படிங்கிறது அந்த ஒரு கோயில்ல வந்துட்டு லலிதா அம்மாட்ட போய் வழிபட்டு லலிதா அம்மா வந்துட்டு அவருக்கு வந்துட்டு வரம் கொடுக்கிற அந்த ஒரு கதை வந்து புராணத்துல ரெக்கார்டட். அப்படிங்கிற போது அவர் பிறக்கும் போதே வந்துட்டு தெய்வத்தோட அம்சமா பிறக்கிறாருங்கிறது வந்து ஊர் அறிஞ்ச நாலேஜ். அந்த லலிதாம்மாவோட ஹிஸ்டரி காஞ்சி காமாட்சியில வந்து தான் வழிபட்டார். இது புராண வரலாறு இருக்கு. பிரம்மாண்ட புராணத்துல இது வந்து பச்சையா குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படிங்கிற போது இது ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய அம்சம் ஒருத்தர் வந்துட்டு இந்த பூமியில பிறப்பா, என் தெய்வத்தோட கடாட்சம் பொருந்திய அம்சம் ஒருத்தர் பிறப்பாருன்னு வரம் கொடுக்குறாங்க அம்பாள் அப்படின்ற கதையோட இது வந்து லிங்க்டு. இது நிறைய பேருக்கு தெரியவே கிடையாது. யூ ஆர் டிஸ்கனெக்டிங் எவ்ரிதிங். நீங்க வந்து ராமர் பிறந்தது மட்டும் தான் பாக்குறீங்க. அதுக்கு முன்னாடி நடந்தது தசரதர் போய் வந்து அம்பாள்கிட்ட வரம் கேட்டது, அந்த ஸ்டோரி எல்லாம் நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. இந்த ஸ்டோரி பத்தி நான் இந்த இதுலயே பேசியிருக்கேன், நம்ம வீடியோல பேசியிருக்கேன். அப்போ இது ஒண்ணு இருக்கு. அப்படிங்கிற போது அவர் பிறக்கும் போதே தெய்வத்தோட அம்சமா பிறந்தாருங்கிறதுக்கான புராணம் வந்து பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கு. நீங்க வேணா ரெஃபரன்ஸ் எடுத்து பாத்துக்கங்க, யாராவது இருந்தா ரெஃபரன்ஸ் சொல்றேன். நான் ராமர் வந்து தெய்வம் இல்ல அப்படிலாம் நான் சொல்ல வரல. நான் சொல்ல வருது ராமர் தெய்வம் தான் வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் நான் வந்து யார் நம்பிக்கையும் கெடுத்து எல்லாம் நான் பேச வரும்ல. நிறைய பேர் வந்து ராமர் தெய்வம் நம்புறாங்க. அதை யார் நம்பிக்கை நான் கலைக்கிற மாதிரி நான் பேசல. நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா ராமரோ இல்ல யாராவனா இருக்கட்டும், ஜீசஸோ இல்ல அல்லாவோ யாராவனா இருக்கட்டும், அவங்களுடைய ஒரு பார்ட்னு இருக்கு இல்லையா? ஏன்னா என்னுடைய கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அத வந்துட்டு நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க பண்ணாலே அதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத என் கருத்து. ஆப்வியஸா இருக்கலாம் நம்ம வந்துட்டு நம்மள மீறி பிரச்சனைகள் போகும்போது வந்துட்டு நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் தோணலாம். சோ அப்படி இருக்கும்போது
அது அவங்க நம்பிக்கையை பொறுத்ததுன்னு நான் சொல்றேன். நீங்க அது இருக்குன்னு நம்புறீங்களா, ஓகே அது இருக்குது. இல்ல நீங்க இது இல்ல நம்புறீங்களா, அது இல்ல, அவ்வளவுதான். அவங்க நம்பிக்கையை பொறுத்து உங்களுடைய எக்ஸ்டர்னல் பவர் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்றேன். அதுக்காண்டி வந்துட்டு அவங்களே வந்து எல்லாருமே பாத்துப்பாங்க. நிறைய பேர் இப்ப அப்படிதான் பண்ணுவாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. நான் வந்து கடவுளை டெய்லி கும்பிடுறேன், அவர் பாத்துப்பாரு அப்படின்னுவாங்க. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் போறேன்னு சொல்லுவாங்க, அதை நான் ஒன்னும் பண்ண மாட்டேன், லைட்டா பண்ணுவேன், மேல இருக்கிறவன் பாத்துப்பான். காமெடியா சொல்றது வேற, சீரியஸா நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, நீங்க உங்களுக்கு என்ன வேணும்ன்றத உங்களை விட வேற யாருக்குமே அதிகமா தெரியாது, தெளிவாகவும் புரியாது. உங்களுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கையும் ஒரு ப்ராப்பர் நாலேஜும் இருந்தாலே அதுவே போதும். மத்தபடி நீங்க அது உங்க நம்பிக்கைன்னு நான் சொல்றேன். உங்களை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சு, உங்க பொட்டன்ஷியல் ஃபுல்லா தெரிஞ்சு, உங்க தவறுகள், உங்க சரிகள் எல்லாமே நீங்களே வந்துட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, ஆப்வியஸா நீங்க எக்ஸ்டர்னலா ஒரு விஷயத்தை நம்புவீங்க இல்லைங்களா, அது கடவுளா இருக்கலாம், இல்ல நான் சொல்ற நேச்சரா இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்களுடைய கிராண்ட்பாவா இருக்கலாம், அதெல்லாம் உங்களோட நம்பிக்கைகள். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஒரு அவுரா பட் எக்ஸ்ட்ரா பவர் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு என்ன சொல்றது, சமையல்லாம் பண்ணிட்டு கடைசியில வந்துட்டு ஒரு ஃபிராக்ரன்ஸ்க்கு ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து அமையும். ஒரு கோலை நோக்கி நீங்க ஸ்ட்ராங்கா போறீங்க, உங்களை பத்தி அனலைஸ் பண்ணி போறீங்க அப்படின்னா மற்ற விஷயங்கள்லாம் தானாவே ஓகே ஒரு அவனுக்கு அமையுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. சோ அந்த விஷயங்கள்லாம் வந்து தானே அமையும் அப்படின்றதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்துட்டு எனக்கு மண்டையில வர்ற ஒரு சில விஷயம். இதுக்கு ஒரு சின்ன லாஜிக் இருக்கு. இவன் சொல்ற லாஜிக்ல வந்து ட்ரூத் இல்லைன்னு நாம் சொல்ல முடியாது, இருக்கு. பட் அதுல ஒரு ஹாஃப் ட்ரூத் இருக்கு, மீதி ட்ரூத் நான் ஃபில் அவுட் பண்றேன். இது வந்து கரெக்டா ஃபிட் ஆகும். இதை வந்து ஒரு கான்வர்சேஷனோட ஒரு எண்டாவே வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இது அழகா முடியும் இதோட. இப்போ கடவுள் நம்பிக்கையில வரும்போது எடுத்துக்கிட்டோம்னா, அப்கோர்ஸ் நம்ம சுய முயற்சி, நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது உண்மையானு கேட்டா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் யோகா சொல்லி கொடுக்குற, பொழப்பெல்லாமே சொல்லி கொடுக்குற, ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி உங்களுக்கு ஒரு புரிதல் வரணுங்கிறதுக்காக தான் யோகா சொல்லி கொடுக்குறது. யோகா வந்து இறைவனை பத்தி மட்டும் கிடையாது, உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனையை தூண்டுறது மூலமா உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் அவேர்னஸ் கிரியேட் பண்றதா வந்து அதோட நோக்கம். அப்ப செல்ஃப் அவேர்னஸ் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ஈவன் இன் யோகா. அதை வந்து யாரும் இங்க வந்து தட்டி கழிக்கல. வந்து இறைவனை எல்லாம் பாத்துக்குவானும் இங்க யாரும் சொல்லல. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவனுக்கு சரியான முட்டாளுங்க. அப்ப வந்துட்டு இங்க இறை நம்பிக்கை வந்துட்டு அவரே எல்லாம் பாத்துக்குவாருங்கிற ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடையாது. ஒரு பாதி ஈக்குவேஷன் லைஃப் உங்க கையில இருக்கு, ஒரு பாதி டிவைன் ஃபோர்சஸ், உங்களை தாண்டி இருக்கிற ஃபோர்சஸுக்கும் வந்து ஒரு பாதி ரோல் இருக்குங்கிறதா இங்க கான்செப்ட். எல்லாத்தையுமே நீங்களும் பண்ண முடியாது, எல்லாத்தையுமே அவரும் பண்ண முடியாது. இதுதான் வந்து ஹியூமன்ஸ் கிட்ட இருக்க ப்ராப்ளம். ஹியூமன்ஸ் கிட்ட நான் ஒரு ப்ராப்ளம் சொல்லுவேன், எக்ஸ்ட்ரீமிசம் ப்ராப்ளம் இருக்கு. எடுத்துக்கிட்டோம்னா நான் 2 எக்ஸ்ட்ரீமுக்கு போவேன். ஒன்னு எல்லாத்தையுமே என்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட முடியும் அப்படின்னு நம்புறது, இல்லைன்னா இறைவனை எல்லாம் பண்ணிட்டோம்ங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் போறது. 2 எக்ஸ்ட்ரீமே ஹெல்த்தி கிடையாது. அப்போ கரெக்டான 50-50 பேலன்ஸ் எல்லாத்துக்கும் வேணும். எடுத்துக்கிட்டோம்னா என்னால ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியும், அப்கோர்ஸ் என்னோட சக்திக்கு உட்பட்டு, என்னோட பொட்டன்ஷியலுக்கு உட்பட்டு. என் பொட்டன்ஷியல் நான் புரிஞ்சுக்கணும், என் சக்தி, என் திறமை, என்னுடைய பவர் இவ்வளவுதான் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலும், மேற்பட்ட சக்தி கிட்ட இருந்து நம்ம வந்து ஹெல்ப் வாங்கி நம்ம லைஃப்ல வந்து இன்னும் நம்ம மேல போறதுக்கான ஒரு உந்துதலும், இரண்டும் சமநிலையில் வேண்டும் என்பது புத்திசாலித்தனமான ஒரு அப்ரோச் நான் நம்புறேன். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, அவர் சொல்றது வந்துட்டு நான் சொன்ன பாயிண்ட் ஒரு ஹாஃப் அவர் ஒத்துக்கிட்டாரு, உங்க மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படின்றத. நான் சொன்ன மீதி நான் என்ன சொன்னேன்னா, அந்த நம்பிக்கையை நீங்க வைங்கன்னு நான் சொன்னேன். அவர் அந்த நம்பிக்கையை வந்துட்டு மேல இருக்கிற சோர்ஸ் மேல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் அந்த நம்பிக்கை என்னன்னு நான் சொல்றேன்னா, அது திருப்பியும் அதை உங்க நம்பிக்கை தான், நான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்றேன். இங்க இருக்கிறதுலயே உங்களுக்கு கண்டிப்பா க்ளோசஸ்ட் பீப்புள்னு கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு குரூப் இருக்கும். அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம், அவங்க டீச்சரா இருக்கலாம், இல்ல வந்துட்டு யார் உங்க கைடு, யார் மேல வேணா இருக்கலாம். என்னைக்காவது யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப்ல ஒரு 25 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 40 வயசு வயசு இருக்கணுமே, உங்களோட இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வேறு சில காரணங்களால இல்ல ஒரு சில விஷயங்களால ஒரு பொண்ணோ இல்ல ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனோ ஒரு லவ், அந்த ஒரு காதலர் காதலி அந்த பிரிவுல ஒரு எமோஷன் இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிரியணும் அப்படின்னா வந்து ஆப்வியஸா உள்ள இருக்கும், ஆனா வந்து அந்த அளவுக்கு யாரும் உடஞ்சிட மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு லவ்வர் கப்பல்ஸ் பிரிவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பயங்கரமான ஒரு பிரிவா இருக்கும். என்னமோ உலகமே நாசமா போச்சு, இதுக்கு மேல வாழ்க்கையே இல்ல, இதுதான் வந்துட்டு இன்னையோட உலகம் அழிய போகுதுன்ற அளவுக்கு வந்துட்டு எல்லாம் பயங்கரமா ஒரு மாதிரி டிஸ்மேண்டல் ஆன மாதிரி இருக்கும் இல்லைங்களா. சோ என்னுடைய ஒரு அந்த அவர் சொன்ன அந்த மேல போய் நம்பிக்கை போடுங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது பண்ணுங்க, பண்ணலாம் நான் சொல்ல வரல. அது கூடவே சேர்த்து மேபி வந்துட்டு உங்களுடைய க்ளோசஸ்ட் சர்க்கிள் கண்டிப்பா ஒருத்தன் ஒருத்திக்கு வந்துட்டு அவங்க க்ளோசஸ்ட்ல ஒரு 4 பேரா இருப்பாங்க. அம்மா அப்பா இருக்கட்டும், இல்ல ரிலேட்டிவ்ஸா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். அவங்கள 100% அவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க, அவங்கள்ட்ட எல்லாமே ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா
ஒருவேளை சொல்றேன், எனக்கு தெரியல, ஒருவேளை கடவுள்ல நீங்க நம்பி போய் ஒருவேளை உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நான் அடுத்து சொல்றேன், டெஃபினட்டா உங்களை நம்பி அவர் வந்துட்டு உங்க குட்வில்ல இருக்கிற உங்களுக்கு எல்லா டைம்லயும் கூட சப்போர்ட்ல இருந்த சில பீப்புளை கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்க ஆயுசுக்கும் அவங்க உங்களுக்கு தேவையான மீதி நம்பிக்கையை கொடுப்பாங்கன்றதுதான் வந்து என்னுடைய நம்பிக்கை. அது வந்துட்டு என்ன சொல்றது, எனக்கு இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு அப்புறமும் நடக்கும். சோ என்னுடைய அந்த நம்பிக்கையை நான் என்னுடைய சில ஃப்ரெண்ட்ஸ் மேலயும் என்னுடைய ஒரு சில ரிலேட்டிவ்ஸ் மேல நான் வைக்கிறேன். எனக்கு இதை முதல்ல வச்சேன், இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு இன்னும் தொடருது, எனக்கு இன்னும் கடைசி வரைக்கும் அது தொடரும்னு நான் வந்து நம்புறேன். சோ மேபி அங்க வைக்கிறதுக்கு பதிலா இங்க வச்சு பார்த்தா இன்னும் அழகா இருக்குமோ அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. எண்டு பாயிண்ட் நான் சொல்றேன், எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்தையுமே ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. யூ கேனாட் பெட் யுவர் கார்ட்ஸ் ஆல் அட் த ஒன் பிளேஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாதுன்னு நான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேல நம்பிக்கை வைக்கணும், எல்லாம் உங்களுக்கு வேணும் தான். ஆனா ஒரு நிதானத்தை தெரிஞ்சுக்கணும். என்னன்னா நம்ம பிறக்கும் போது தனியா தான் பிறக்கிறோம், போகும்போது தனியா தான் போக போறோம். இந்த ஒரு உண்மையை யாரும் உணர்றது கிடையாது. சோ அந்த ஈக்குவேஷனையும் நீங்க ஃபிட் பண்ணும். அதாவது நீங்க பிறக்கும் போது உங்க ஃப்ரெண்ட்ஸோடய சேர்த்து பிறக்கல, உங்க அம்மா அப்பாவோடய சேர்த்து பிறக்கல. அப்ப என் பாயிண்ட் அதுதான், பிறக்கும் போது யாரும் பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். நீ பாயிண்ட் சொல்லும் போது நான் குறுக்கால வரல, என் பாயிண்ட் சொல்லும் போது குறுக்கால வராது. அப்போ இப்ப என்னன்னா இந்த ஒரு ஈக்குவேஷனும் இருக்கு. இந்த ஈக்குவேஷன் எவ்வளவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டோ இந்த ஈக்குவேஷன் அவ்வளவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அப்படிங்கிற போது உங்க லைஃப்ல உங்களை தாண்டின ஒரு ஃபோர்ஸ் தான் வந்துட்டு உங்களை இந்த இடத்துல ஜனிக்க வைக்கணும். இந்த வந்து நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா ஜனிக்க வைக்கணும். இந்த ஆங்கிள் நீங்க இப்படி போகணும். அதே சமயத்துல இறக்கும் போது வந்து உங்களை வந்து சேஃபா வந்துட்டு அடுத்த ஜேர்னி வந்து கொண்டு போய் அடுத்த ஜென்மம் பிறக்க வைக்கணுங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படிங்கிற போது ஒரு 50% நான் ஏற்கனவே சொன்னது அதுதான். இங்க யாரும் வந்துட்டு இந்த கார்டு வந்து ரொம்ப முக்கியம், இந்த கார்டு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்ல, ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்றேன். ஸ்டில் அதான் பாயிண்ட். அந்த நம்பிக்கையை விட இது மேல நம்பிக்கை வைக்கலாம் அப்படிங்கறது வந்து இவன் சொல்ற பாயிண்ட்னாலும் என்னோட பாயிண்ட் என்னன்னா, அஃப்கோர்ஸ் ஃபேமிலியை நம்பணும், ஃப்ரெண்ட்ஸை நம்பணும், எல்லாம் நம்பணும். பட் அதையே தாண்டி உங்களுக்கு வந்துட்டு இவங்க கொடுக்க முடியாத ஒரு சில விஷயங்கள் தெய்வம் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். இவங்க வந்து ஒரு சில அவங்க சக்தி. சரி, நான் உங்களை ஒண்ணு கேட்கறேன், எந்த மனுஷனாவது சர்வசக்தி படைச்சவன் சொல்ல முடியுமா? ஆனாப்பட்ட பில்கேட்ஸும் அப்படி சொல்ல முடியாது, ஆனாப்பட்ட எலான் மஸ்க்கும் சொல்ல முடியாது, உலகத்துல சீக்கிரட்டா வாழ்ந்துட்டு இருக்க இலுமினாட்டிகளும் சொல்ல முடியாது. சர்வசக்தின்றத ஒரு பயங்கரமா யூனிவர்ஸ் கிரியேட் பண்றது அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு சர்வசக்தி என்ன அப்படின்னா, நான் கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு ஒரு வேளை சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, தண்ணி குடிக்கிற கூட தண்ணி வைக்கலாம நான் சுத்தி இருக்குன்னு வச்சுக்குவேன். அந்த டைம்ல ஒரு பிச்சைக்காரரே வரட்டுமே, இல்ல யாரோ ஒருத்தங்க ரொம்ப சமூகத்துல தாழ்த்தப்பட்டவங்க யாரா வேணா வரட்டுமே, அவங்க வந்து பண்ற ஒரு உதவிதான் சர்வசக்தி எனக்கு. நான் சொல்றேன், ஏன்னா என் லைஃப் பத்தி நான் பேசிட்டு இருக்கும் போது எனக்கு அதுதான் சர்வசக்தி. சரி, நான் பேசிக் நீடா சாட்டிஸ்ஃபை பண்றேன், எனக்கு சர்வசக்தி ஆக்சுவலா. அப்ப நான் அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்துட்டு நான் அதை தேட வேணாம்னு சொல்லல, அங்க நம்பிக்கை வைக்காதீங்கன்னு நான் சொல்லல. ஒருவேளை வச்சு உங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னா நீங்க நம்பி கூட வச்சுக்கோங்கப்பா, மேல கடவுள் நீங்க நம்புறீங்கன்னா நம்பிக்கோங்க. ஆனா நான் சொல்ல வர்றது, உங்களுக்கு க்ளோஸா உங்களுடைய எல்லா சிச்சுவேஷன்லயும் கூட இருந்து உங்க கூட நிக்கிறவங்கள மேல இன்னும் எக்ஸ்ட்ரா நம்புங்க. டெஃபினட்டா அவங்க வந்துட்டு உங்க லைஃப் லாங், அதாவது அவன் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ பத்தி பேசுறான், நான் வந்து கூட இருக்கிற ஃபோர்ஸ பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். சோ இன்னும் கடவுளை எக்ஸ்டர்னலாவே மாத்துறான். கடவுள் உங்களுக்குள்ளாரே இருக்கிறாரு, அது வேற விஷயம். சோ இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டம். பட் இருந்தாலும் நான் வந்து இந்த ஆர்குமெண்ட் இதோட முடிக்கிறேன். இப்ப எப்படின்னா, நீங்க முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், என்னன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிள் இங்க நம்பிக்கை வைக்க வேண்டாங்கிற ஆர்குமெண்ட் எல்லாம் இங்க யாரும் கிடையாது. இங்க இருக்கிறவங்களை நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாங்கிறது ஆர்குமெண்ட் கிடையாது. இங்க இருந்து இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டு வரைக்கும் அந்த ஆர்குமெண்ட் எங்கேயாவது நான் வச்சேனா? நோ. சோ பாயிண்ட் அது அங்கேயே நோக்கி போறதுனால அதான் என் ஆர்குமெண்ட் அதுதான். நான் எங்கேயாவது வச்சனா கடவுளை நம்பாதீங்க, கடவுள் எல்லாம் போய் நான் எங்கேயாவது வச்சனா, நான் வைக்கிற ஆர்குமெண்ட் அவங்கள நம்புறேன், நம்புங்க. ஒருவேளை அங்க உங்களுக்கு எதுவும் நீங்க எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னா எதிர்பார்த்தது அந்த இடத்துலதான் நான் சொல்றேன், எதிர்பார்த்தது கிடைக்காம போகாது. ஏன்னா இப்ப இவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவன் பெர்ஸ்பெக்டிவ்ல இது வரைக்கும் இறை வழிபாடு அதிகமா பண்ணது இல்ல. நான் பண்ணிருக்கேன், நான் பண்ண ஆள் தான் ஒரு காலத்துக்கு அவனுக்கு நல்லாவே தெரியும். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது, அப்பவுமே அவனுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் நான் பண்ணது, மேபி அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் இன்னும் நான் பயங்கரமான சில விஷயங்கள்லாம் பண்ணேன், எனக்கு அது ஒண்ணுமே கை கொடுக்கல. நான் அதுக்காண்டி இல்லன்னு சொல்லல, பழியும் போடல, எனக்கு அதுல இருந்து எதுவுமே கிடைக்கல. எனக்கு கூட நின்னது வந்துட்டு என் கூட நின்ன ஃபோர்ஸ். நான் நம்பினேன், அவர் என் கூட வந்துட்டு இவ்வளவு வருஷம் டிராவல் பண்ண ஒரு சில பேர் தான் என் கூட நின்னாங்க. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்துட்டு இந்த பக்கம் நான் சொல்றேன். இறை வழிபாடுங்கறத வந்து அவன் ஒண்ணு சொல்றான், பட் இறை வழிபாடு வேற மாதிரி இருக்கும். சோ அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளார போக வேண்டாம். பட் இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இறை வழிபாடுக்கு ஒரு முறை இருக்கு. அது ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க இறை வழிபாடு சும்மா வேகால எடுக்கக்கூடாது. முதல்ல கரெக்டான தெய்வத்தை பிடிக்கணும், கரெக்டான வழிபாடு எடுக்கணும். அப்படி நீங்க எடுக்கும்போது இந்த ரிமைனிங் 50% ஆக்டிவேட் ஆகுமே தவிர, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத தெய்வத்தை நீங்க பிடிச்சிக்கிட்டு அது எனக்கு ஒர்க் ஆகணும் ஒர்க் ஆகாது. நீங்க சொல்றது வந்துட்டு ஒரு கோர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. இன்ஜினியரிங்ல வந்து நீங்க போய் வந்து மெக்கானிக்கல்
இருக்குன்னா வந்து நீங்க இந்த ஸ்டாஃபை பார்க்கணும், இல்ல இன்ஜினியரிங் ட்ரிபிள் படிக்கிறீங்கன்னா நீங்க இந்த ஸ்டாஃபை போய் பார்க்கணுன்ற மாதிரி இருக்கு. அப்போ திருப்பதிக்கு போய் எல்லாரும் வழிபடுறாங்க, அப்ப அதெல்லாமே போய் யாருக்குமே எதுவும் நடக்காதா? நீங்க போய் காமனா எல்லாம் வழிபடுறாங்க சொல்றேன், அவங்கவுங்க பிரச்சனைக்கு அந்த கடவுள் தான் போய் பார்க்கணும் அப்படின்னா திருப்பதிக்கு மாஸ் கேதரிங்கா போய் வழிபடுறாங்க. சோ அது யூஸ்லெஸ்ஸா? இல்ல பழனிக்கு போய் மாஸ் கேதரிங்கா வழிபடுறாங்க. உண்மையை சொல்லட்டுமா, அது ஒரு சில பேருக்கு வேலை செய்ய, எல்லாத்துக்கும் வேலை செய்யாது. திருப்பதி எத்தனையோ பேர் திருப்பதியோட இடத்துல போய் கால் வச்சு எனக்கு தீட்சை வாங்க வந்தவங்க சொல்லியிருக்காங்க. திருப்பதியில போய் காலை வச்சோடனே எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் திருப்பதி மோசம்னு அர்த்தம் கிடையாது. அந்த தெய்வம் உங்களுக்கு சூட்டபிள் இல்லைங்கிறத அர்த்தம். நீங்க வந்துட்டு கழுகா இருக்கிறீங்க, இது ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கழுகா இருக்கிறீங்கன்னா நான் தண்ணிக்குள்ளார போய் நீந்துவேன்னு கழுகு வந்து அடம் முடிச்சா சாகத்தான் செய்யணும். கழுகு வந்து வானத்துல எவ்வளவு உயரமா வேணாலும் பறக்கலாம், ஆனா அதுக்காக வந்து அது தண்ணியில நீந்தணும்னு ஆசைப்படக்கூடாது. ஏன்னா வந்து அதோட தன்மை அது கிடையாது. அது வானத்துல பறக்க முடியும், மிஞ்சி போனா தரையில வந்துட்டு இருக்கக்கூடிய விலங்குகளை வந்து வேட்டையாடி உண்ண முடியும். இதான் வந்து ஈகிளோட தன்மை. ஈகிள் போய் வானத்துல பறந்துட்டு இருக்கிறது வந்து நான் தண்ணிக்குள்ள போய் நீந்துவேன்னா முடியாது. ஒரு சுறா வந்துட்டு நான் வந்து வானத்துல வந்து ஈகிள் மாதிரி பறக்கணும்னு ஆசைப்பட்டா அது சாகத்தான் செய்யும். அது வந்து தண்ணியை விட்டு வெளியில ரொம்ப நேரம் வந்து செத்து போயிடும். அப்போ ஒரு ஒரு விலங்குக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கிற மாதிரி ஒரு ஒரு மனிதனுக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு. அப்போ அந்த மாதிரி உங்களோட தன்மை எரிஞ்சு உங்களோட தேவை எரிஞ்சு நீங்க வழிபாடு எடுத்து அது வேலை செய்யாம போச்சுன்னா கூட குத்தம் சொல்ல. நிறைய பேர் அதை பண்றதே கிடையாது. முதல்ல வந்து அவங்க கிட்ட நான் வந்துட்டு ஒரு 4 கேள்வி கேட்டேன்னு வைங்களேன், அவங்களுக்கு அந்த தெய்வத்தை பத்தி அப்படிம்பாங்க. அவங்களுக்கே ஒன்னும் புரியாது. நான் அவங்க வந்து குறையும் சொல்லல. ஏன்னா வந்துட்டு இது வந்து நிறைய பேர் சொல்லி கொடுக்கறது இல்ல. யாருமே சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லைன்னு நான் போய் சொல்ல மாட்டேன். இது சொல்லி கொடுக்கறவங்க முறையா இருக்காங்க, ஆனா அதுக்கான ஆட்களும் கம்மி. அது வந்துட்டு மக்களுக்கு போய் நிறைய பேருக்கு சேர்றது இல்ல. அதை நம்ம வந்து மக்களை குறை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அதுக்கான ஆட்கள் கம்மி. கரெக்டான வழிபாடு முறை சொல்லி கொடுத்து இந்த தெய்வத்தோட உண்மையான தன்மை இது உங்களுக்கு சூட்டபிளான்னு பார்த்து உங்களுக்கு சொல்றதுக்கான ஆட்கள் ரொம்ப கம்மி. அப்படிங்கிற போது இது யாரையும் பிளேம் பண்ண முடியாது. சோ டு a certain extent நிறைய பேருக்கு இறை வழிபாடு மேல நம்பிக்கை போறதுக்கும் தவறான இறை வழிபாடை எடுத்து அதனால வந்து நடக்காம ஒரு ரிசல்ட் கிடைக்காம போகும்போது அவனுக்கு ரிசல்ட் கிடைக்கலங்கிறது நம்ம அவனை குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு அவன் கரெக்டான இறை வழிபாடு அவன் எடுக்கல. இன்னொன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவனுக்கு சூட்டபிளான இறை வழிபாடு எடுக்காதனால அவனுக்கு ரிசல்ட் கிடைக்கல. நான் அதை ஒத்துக்கிறேன். அவனுக்கு ரிசல்ட் கிடைக்கலங்கிறது உண்மைதான். நான் வந்து அது பொய் சொல்லக்கூடாது. நான் வந்துட்டு அவனுக்கு ரிசல்ட் கிடைச்சது அவன் தான் அவனை ஏமாத்திக்கிறான் அப்படின்லாம் நான் இங்க வந்துட்டு ஒண்ணு இங்க ஆர்கியூ பண்ணல. நான் அவன்ட்டு ஆர்கியூ பண்ணலையே. நான் வந்துட்டு அவனுக்கு ரிசல்ட் கிடைச்சது நீ தான் வந்து அதை பார்க்கல, நான் அவனுக்கு கேஸ் லைட்டும் பண்ணலையே. அப்கோர்ஸ் இட் டிடன்ட் வொர்க் ஃபார் ஹிம். பட் அது எனக்கு ஒர்க் ஆச்சே. என்ன நம்பி வந்து ஏகப்பட்ட பேர் ஒர்க் ஆச்சு. அதை நான் எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறேன்? அதுதான் நானும் சொல்றேன். இது பேஸ்ட் ஆன் பியூர்லி நம்பிக்கை. அவ்வளவுதான். அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து ஒரு சில விஷயங்கள் மாறும். அப்போ நான் இப்ப அந்த இடத்துல தான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாறுபடுது? ஏன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் காமனா இல்ல? ஒரு சில பேருக்கு அது கரெக்டா ஒர்க் ஆகுது, ஒரு சில பேருக்கு ஒர்க் ஆகல. அப்படிங்கிற லாஜிக்கை நம்ம ஃபண்டமெண்டலா அனலைஸ் பண்ணோம்னா we know that there is something different between these people அப்படிங்கிறது தான் இப்ப என்னோட ஆர்குமெண்ட். வேற எதுவும் கிடையாது. ஒவ்வொரு மனுஷனும் ஒரு மாதிரி தான் இருக்கான். சோ அதைத்தான் நான் இப்ப சொல்றேன். அப்ப இந்த டிஃபரன்சஸ் எங்க வருதுங்கிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய விளக்கம். ஏன்னா அந்த தெய்வத்தை அவங்க கரெக்டா பிடிச்சிருந்து அதை கரெக்டான வழிபாடு முறை பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கும் தான் நான் சொல்றேன். வேற எதுவும் கிடையாது. அவங்களுக்கு சூட்டபிளான தெய்வம். அவர் இப்ப வந்து ஒரு உதாரணம் சொல்றேன், ராஜ்குமார் கழுகுன்னு வைங்களேன். அவன் போய் தண்ணியில நீந்தறதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி, அப்ப வந்து அது ஒர்க் ஆகாது. அந்த மாதிரிதான் வந்து பண்றது இப்ப நிறைய பேர். அதை வந்து அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கு தெரியல, தெரியாம அறியாமையில பண்றாங்க. இன்னொன்னு வந்து அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க கொண்டு வரதுக்கு பல ஒரு 2 மாசம் 3 மாசமா கன்சிஸ்டன்டா அதை வந்துட்டு அது கரெக்டான உபாசனை முறை இருக்கு. அவங்க அதை எடுத்து பண்ணணும். மோஸ்ட் பீப்புள் டோன்ட் டூ தட். சோ இதுக்காக வந்து நான் யாரையும் பிளேம் பண்ண விரும்பல. இட்ஸ் அப் டு ஈச் பீப்புள் தான். அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட ஃபேத், அவங்களோட இன்டென்சிட்டி இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு வழிபாடை முறையை எடுத்து அதை நீங்க சக்சஸ் பண்ணணும்னா உங்களோட டிசிப்ளினும் இருக்கு. அப்ப உங்க டிசிப்ளினும் வந்து அதுல மேட்டர்ஸ். சோ தேர் ஆர் சோ மெனி ஃபேக்டர்ஸ். சோ இதுல ஆர்குமெண்ட் அது கிடையாது. பட் என்னன்னா அதாவது டைம் போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டே இருக்கு. சோ வந்து எண்டிங் பாயிண்டோட நான் முடிச்சிடுறேன். என்னன்னா வந்து இந்த 50% வந்து இதோட ஃபைனல் பாயிண்ட் இது என்னன்னா இறை நம்பிக்கை ஏன் வேணும்ங்கிற ஒரு ஆர்குமெண்ட்ல என்னன்னா எல்லா மனுஷனுக்கு லிமிடேஷன் இருக்குங்கிறத எல்லாருமே அக்ரி பண்ணுவாங்க. கரெக்டா? எல்லா மனுஷனும் சர்வசக்தி படைச்சவங்க கிடையாது. எல்லா மனுஷனுக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கும். அப்படிங்கிற போது இந்த லிமிடேஷனை தாண்டி உங்களுக்கு டிவைன் ஃபோர்ஸோட ஹெல்ப் வரும். அது மனிதன் மூலமாவும் வரும். இவன் சொன்ன மாதிரி வந்து மனிதன் மூலமா வரவே வராது, எல்லாமே அவனே பண்ணுவான்ட்டுலாம் நான் சொல்லல. பட் அந்த நேரத்துல கரெக்டான ஒரு ஹியூமனை நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். நம்மளா போய் எல்லாத்தையும் பிடிச்சி கையில பிடிச்சி இழுக்க முடியும். வா, இந்த மனுஷன் தான் கரெக்டா இருப்பான், வா அப்படின்னு பாசக்கையில போட்டு நல்லது கெட்டதுக்கு அது தாமே அமையுன்றது. சரிங்க. அப்ப என்னன்னா எப்படி இருந்தாலும் அவங்க அந்த பீப்புளை வந்து இழுக்கிறதுக்கு அந்த டிவைனோட சப்போர்ட் வந்து கிடைக்கும். கிடைக்காம எல்லாம் போகாது. அப்படிங்கிற போது இதுதான் நம்ம சொல்ற தாத்பரியம். அப்படிங்கிற போது இளைவன் எல்லாத்துக்கும் டிஃபரெண்டா படி அளப்பானா இல்லைங்களா? அவங்க கர்மத்தை படிதான் படி அளப்பான். அவன் சொல்ல வர பாயிண்ட் அதுதான். கடைசியில என்ன சொல்ல வருவான்னு எனக்கு தெரியும். அதுக்கும் சேர்த்து நான் முடிச்சிடறேன். என்னன்னா ஆமா, கர்மத்தை படிதான் அளப்பான். அதுக்குன்னு வந்துட்டு நீங்க வந்துட்டு எல்லா தப்பையும் பண்ணிட்டு இறைவன் தலையில போட்டா அவன் ஏத்துக்க மாட்டான். உங்களோட கர்மத்துக்கு ஏத்த மாதிரி அளப்பாங்கிறது உண்மைதான். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே திஸ் இஸ் மை ஆர்குமெண்ட். சோ 50% டிவைன் சப்போர்ட், 15% ஹியூமன் சப்போர்ட், ஹியூமன் அண்ட் யுவர் சப்போர்ட். இது எல்லாமே வந்து வாழ்க்கையில முக்கியம். இல்ல இப்படி கூட வச்சுங்களேன், 33 டிவைன், 33 யுவர் செல்ஃப், 33 பீப்புள் அரௌண்ட் யூ.
இப்படி கூட வச்சுக்கலாம். அப்படிங்கிற போது அந்த இடத்துல வந்து டிவைன் வந்து கம்மியாகிறாருங்கிறதுக்காக 33 வராங்கிறதுக்காக அது குறைச்சல்ல ஒண்ணு கிடையாது. 33 இல்லைனாலும் உங்க லைஃப் ஹோலா இருக்காது. எல்லாத்துக்குமே உங்க லைஃப்ல முழுமை வேணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். அப்படிங்கிற போது என்னோட ஆர்குமெண்ட்டை இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஐ வில் கிவ் இட் டு ராஜ்குமார் and then we can end this. ஓகே, ஃபைனலா இந்த கான்வர்சேஷன்ல என்னுடைய முடிவு கடைசியா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனே ஒத்துக்கிட்டான். அவரே வந்து ஒத்துக்கிட்டாரு டு சம் எக்ஸ்டென்ட். வந்துட்டு பிளைண்டா எதுவுமே தெரியாம போயிட்டு ஒரு கடவுளை வந்துட்டு நீங்க வர்ஷிப் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் வந்துட்டு அட்மோஸ்ட் உங்களுக்கு சூட் ஆகுமா, அல்லது அந்த கடவுளோட தன்மை என்ன, நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்கன்னா வந்துட்டு ஓகேக்கா நம்பிக்கை எல்லாரும் போறாங்க நானும் போறேன் அப்படின்னு போகாம அட்லீஸ்ட் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு அந்த நம்பிக்கைக்கு ஒரு கொஞ்சமாச்சும் ரிசர்ச் பண்ணி அதுக்கு ட்ரூத்தா இருந்து அது செட் ஆகுமான்னு பார்த்துட்டு நம்பிக்கை வச்சு பாருங்க. மேபி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். சோ அது அவருடைய கருத்துல இருந்து நான் எடுத்துக்கிட்ட டேக்அவே. சோ நான் சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான். இதுக்கெல்லாம் எல்லாரும் சொல்றதான யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. உண்மையா ஒரு 4 பேர் கூட வச்சுக்கோங்க. சோ அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் டெஃபினட்டா உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை வந்தாலும் டெஃபினட்டா அவங்க கூட இருப்பாங்க. அது யாரா வேணா இருக்கலாம். உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல உங்க லவ்வரா இருக்கலாம், உங்க ஒய்ஃபா இருக்கலாம், அம்மா அப்பாவா இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு டிபெண்ட்ஸ் தான், டிஃபர் ஆகும் அது. சரி, எனக்கு கருத்து வரைக்கும் அதுதான். சோ 4 பேர் உண்மையா, 4 பேர் 5 பேர் whatever நம்பர்ஸ் நான் எழுத போறோம்ல எக்ஸாக்டா. சோ உங்களுக்கு உண்மையா இருக்கிறவங்கள நீங்க உண்மையா இருங்க. அதுக்கப்புறம் தேடி வராங்க அப்படின்னா நீங்க எல்லா இடத்துலயும் உண்மையா ட்ரஸ்டா ஹானஸ்டா இருந்தீங்கனாலே அவங்கெல்லாம் உங்களை தேடி வருவாங்க. சோ இதுதான் என்னுடைய கருத்து. சோ வித் திஸ் இந்த ஒரு பாட்காஸ்ட் நல்லா போச்சு. சோ ஐ திங்க் பெருசா நாங்க யார் மனசையும் காயப்படுத்தலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நாங்க யாராவது ஹர்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா, யாரையாவோட பர்சனல் ஃபீலிங்ஸை நாங்க வந்துட்டு அப்போஸ் பண்ற மாதிரி பேசிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு மன்னிச்சுக்கோங்க. இது வந்துட்டு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அவன் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றான், நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஒவ்வொருத்துக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சோ வித் தட் நாங்க வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். சோ தேங்க்யூ. Thank you everyone. Thank you. Atma Namaskaram.